உங்கள் சாதனம் பழுது பார்க்க வேண்டுமா? நாங்கள் இலவச நோயறிதல் வழங்குகிறோம். தொலைபேசி அல்லது பயணம் இல்லாமல் உங்கள் வாசலில் எடுத்துக்கொண்டு திரும்பி தருகிறோம். பழுது பார்ப்பதற்கு முன் மதிப்பீடு அனுப்புகிறோம். உங்கள் ஒப்புதலுக்கு பிறகு மட்டுமே தொடர்கிறோம். எளிமையான, வெளிப்படையான மற்றும் தொழில்முறை சேவை. விளக்கத்தில் இணைப்பு. முதல் படி, தேவைகள் மற்றும் உள்ளடக்கம். இந்த டுடோரியலுக்கான முதல் படியாக நீங்கள் என்ன தேவைப்படும் என்பதை பார்ப்போம். ASUS V3607V லேப்டாப். BIOS ஐ எடுக்க உதவும் பெண்டியன்ட் கருவி. USB நெட்வொர்க் கம்பி. கணினி. இரண்டாவது படி, BIOS ஐ எடுக்க தயாராகுங்கள். 1. உங்கள் ASUS V3607V ஐ அணைக்கவும். 2. பெண்டியன்ட் கருவியை உங்கள் கணினியின் USB போர்டில் இணைக்கவும். 3. கணினியில் BIOS ஐ எடுக்க முன்னேற்பாடு செய்யுங்கள். மூன்றாவது படி, BIOS ஐ எடுக்கவும். BIOS ஐ எடுக்க கீழ்வரும் படிகளை பின்பற்றவும். 1. உங்கள் ASUS V3607V இல் F2 விசையை அழுத்தி BIOS இல் செல்லவும். 2. BIOS உள்ளமைவுகளை சரிபார்க்கவும். 3. பெண்டியன்ட் கருவியை தேர்ந்தெடுக்கவும். 4. BIOS ஐ பெண்டியன்ட் கருவிக்கு மாற்றவும் மற்றும் சேமிக்கவும். நான்காவது படி, BIOS ஐ வெற்றிகரமாக எடுத்து முடித்த பிறகு, BIOS எடுக்கப்பட்டால் பெண்டியன்ட் கருவியில் உள்ள தகவல்களை சரிபார்க்கவும். USB கம்பியை கணினியில் சேர்க்கவும். 5வது படி, BIOS ஐ மீண்டும் அமைக்கவும். BIOS ஐ மீண்டும் அமைக்க பெண்டியன்ட் கருவியை கணினியில் பயன்படுத்தவும். BIOS இல் தேவையான மாற்றங்களை செய்யவும். மாற்றங்களை செய்த பிறகு சேமிக்கவும் மற்றும் வெளியேறு. 6வது படி, சோதனை செய்யவும். உங்கள் ASUS V3607V ஐ மின் அணுகிய பிறகு BIOS சரியாக செயல்படுகிறதா என்பதை சோதிக்கவும். தேவையானால் BIOS ஐ மீண்டும் இலகுவாக மாற்றலாம். இறுதியில், இந்த டுடோரியலின் வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் நீங்கள் ASUS V3607V இல் BIOS ஐ எளிதாக எடுக்க முடியும். உங்கள் கணினியின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்காக BIOS ஐ எடுக்கும் போது எந்தவொரு சிக்கலுக்கும் தயங்காமல் உங்கள் கணினி நிபுணர்களை அணுகுங்கள். உங்கள் சாதனம் பழுது பார்க்க வேண்டுமா? நாங்கள் இலவச நோயறிதல் வழங்குகிறோம். தொலைபேசி அல்லது பயணம் இல்லாமல் உங்கள் வாசலில் எடுத்துக்கொண்டு திரும்பி தருகிறோம். பழுது பார்ப்பதற்கு முன் மதிப்பீடு அனுப்புகிறோம். உங்கள் ஒப்புதலுக்கு பிறகு மட்டுமே தொடர்கிறோம். எளிமையான, வெளிப்படையான மற்றும் தொழில்முறை சேவை. விளக்கத்தில் இணைப்பு.